ஓம் சாந்தி. 22/11/2025 காலை முரளி பாப்தாதா மதுபன். பரமாத்மாவின் மகா வாக்கியம். இனிமையான குழந்தைகளே, இப்பொழுது தெய்வீக ராஜ்யம் ஸ்தாபனையாகிக் கொண்டே இருக்கிறது என்கிற இந்த மகிழ்ச்சியான செய்தியை அனைவருக்கும் கூறுங்கள். விகாரமற்ற உலகமாக இருக்கும் பொழுது மற்ற அனைத்தும் அழிந்துவிடும். கேள்வி: ராவணனின் சாபம் எப்பொழுது கிடைக்கிறது? சாபப்பட்டதன் அடையாளம் என்னவாக இருக்கிறது? பதில்: தேக அபிமானிகளாக நீங்கள் ஆகும் பொழுது ராவணனின் சாபம் கிடைக்கிறது. சாபப்பட்ட ஆத்மாக்கள் ஏழைகளாக விகாரிகளாக ஆகிவிடுகின்றார்கள். கீழே இறங்கிக் கொண்டே செல்கின்றார்கள். இப்பொழுது தந்தை மூலம் ஆஸ்தி பெறுவதற்காக ஆத்ம உணர்வு உடையவர்களாக ஆகுங்கள். தன்னுடைய உள் உணர்வு, பார்வை முதலானவற்றை தூய்மையாக ஆக்குங்கள். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை அமர்ந்து ஆன்மீக குழந்தைகளுக்கு 84 பிறவிகளின் கதையை கூறுகிறார். அனைவரும் 84 பிறவிகள் எடுப்பதில்லை என்பதை நீங்களும் அறிவீர்கள். சத்தியுக ஆரம்பத்தில் பூஜைக்குரிய தேவி தேவதைகளாக நீங்கள் தான் இருந்தீர்கள். பாரதத்தில் பூஜைக்குரிய தேவி தேவதா தர்மத்தின் ராஜ்யமும் இருந்தது. லக்ஷ்மி நாராயணன் ராஜ்யமும் இருந்தது. அவசியம் அவர்களின் வம்சாவளிகளும் இருந்தார்கள். ராஜ்ய குலத்தில் உற்றார் உறவினர்களும் கூட இருப்பார்கள், பிரஜைகளும் இருப்பார்கள். இது ஒரு கதை போல உள்ளது. 5000 வருடங்களுக்கு முன்பாக இவர்களுடைய ராஜ்யம் இருந்தது என்பதை நினைவில் கொண்டு வருகின்றீர்கள். தந்தை சொல்லிட்டு இருக்கிறாங்க. பாபா சொல்ல சொல்ல உங்களுக்கு ஞாபகம் வருது. நாம மட்டும் இல்லை, நம்முடைய உற்றார் உறவுகளும் அங்கே இருந்தாங்க, பிரஜைகளும் இருந்தாங்க. இது ஒரு கதை போல் தந்தை சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்முடைய புத்தியில் ஞாபகத்துக்கும் சிந்தனைக்கும் வருது அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. பாரதத்தில் ஆதி சனார்த்தன தேவி தேவதா தர்மம் இருந்தது. இது எல்லையற்ற தந்தை புரிய வைக்கிறார். அவரைத்தான் ஞானக்கடல் என்று சொல்லப்படுகிறது. அவருக்குள் எந்த ஞானம் உள்ளது? அவர் அனைவருடைய மனதிற்குள்ளும் இருப்பதை அறிந்தவர். கருமம் விகர்மத்தை பற்றிய ஞானத்தை அறிந்தவர் என்றெல்லாம் மனிதர்கள் நினைக்கின்றார்கள். ஆனால் தந்தை இப்பொழுது புரிய வைக்கிறார். ஒவ்வொரு ஆத்மாக்களும் அவர்களுக்குரிய பாகத்தை நடிக்கிறார்கள். அனைத்து ஆத்மாக்களும் பரந்தாமத்தில் வசிப்பவர்கள். அவர்களுக்குள் அனைத்து பார்ட்டும் நிரம்பி உள்ளது. தன்னுடைய பாகத்தை கர்மக்ஷேத்திரத்தில் நடிப்பதற்காக தயாராக அங்கு அமர்ந்திருக்கின்றது. ஆத்மாக்கள் அனைவரும் பரந்தாமத்தில் தன்னுடைய நடிப்பு அப்படிங்கிறது ஆத்மாக்குள்ளவே இருக்குது. அதை தயாராக இருக்குது. எப்போ போவோம் நம்ம நடிப்போம் அப்படின்னு தயாராக அங்கே இருக்கும். அந்த சமயம் வரும்போது கீழிறங்கி அதனுடைய பார்ட்டை நடிக்குது. என்னென்ன பார்ட்டு யார் எந்தெந்த ஆத்மாக்களுக்கு கிடச்சிருக்கோ அந்தந்த பாகத்தை நடிச்சுக்கிட்டு இருக்கு. ஆத்மாதான் அனைத்தையும் செய்கிறது என்பதை நீங்களும் அறிவீர்கள். ஆத்மாதான் இது கசப்பாக இருக்கிறது, இது உவர்ப்பாக இருக்கிறது என்றெல்லாம் கூறுகிறது. உணர்றது ஆத்மாதான், செய்கிறது ஆத்மாதான், எல்லாமே ஆத்மாதான் செய்யுது அப்படிங்கிறத பாபா புரிய வச்சிட்ருக்கிறாங்க. விகார பாவ ஆத்மாக்களாக ஆகியிருக்கின்றோம், அசுர சுபாவத்தினுடையவராகவும் ஆகியிருக்கின்றோம் என்பதை நீங்கள் புரிந்துள்ளீர்கள். ஆத்மாதான் கர்மக்ஷேத்திரத்தில் சரீரம் எடுத்து அனைத்து பாகத்தையும் நடிக்கிறது என்பதை இப்பொழுது நீங்கள் உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். சிவபாபா சொல்கிறார், பாருங்கள், சங்கராச்சாரியரும் கூட என்னுடைய பூஜாரியாக இருக்கிறார், என்னை பூஜை செய்கிறார் அல்லவா. சிவனுடைய உருவம் சிலரிடத்தில் வைரத்தில் உள்ளது, சிலரிடத்தில் தங்கத்தில் உள்ளது, சிலரிடத்தில் வெள்ளியில் உள்ளது. இப்பொழுது யார் பூஜை செய்கிறார்களோ பூஜை செய்பவர்களை பூஜைக்குரியவர்கள் என்று சொல்ல முடியாது. முழு உலகத்திலும் இந்த சமயத்தில் ஒருவர் கூட பூஜைக்குரியவர்களாக இருக்க முடியாது. எல்லாருமே பூஜாரிகள் தான் அப்படின்னு தந்தை சொல்லிட்டு இருக்காங்க. பூஜைக்குரிய தூய்மையானவர்களாக இருக்கிறார்கள், பிறகு தூய்மையற்றவர்களாக ஆகிறார்கள்.
தூய்மையாக இருப்பது புதிய உலகத்தில்தான். தூய்மையானவர்கள்தான் பூஜைக்குரியவர்கள். குமாரிகள் தூய்மையாக இருக்கும் பொழுது பூஜைக்கு தகுதி உடையவர்களாக இருக்கிறார்கள். பிறகு தூய்மையை இழக்கும் பொழுது தூய்மையற்றவர்களாக ஆகிவிட்டார்கள் என்றால் அனைவர் முன்னால் தலை குனிய வேண்டியுள்ளது. பூஜைக்காக எவ்வளவு சாதனங்களை உருவாக்கி இருக்கிறார்கள். எங்கேயாவது பட கண்காட்சி, மியூசியம் திறந்தீர்கள் என்றால் திருமூர்த்தி சிவன் படம் மேலாக அவசியம் இருக்க வேண்டும். கீழாக குறிக்கோளுடைய லக்ஷ்மி நாராயணுடைய படம் இருக்க வேண்டும். சிவபாபா விகாரமற்ற உலகத்தை ஸ்தாபனை செய்து கொண்டுள்ளார் என்கிற மகிழ்ச்சியான செய்தியை அனைவருக்கும் கூற வேண்டும். நாம் பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகள், குமாரர்கள், குமாரிகளாக இருக்கின்றோம். முதலில் சகோதரர்களாக இருக்கின்றோம். பிறகு படைக்கப்படும் பொழுது சகோதரன், சகோதரியாக ஆகின்றோம். அனைவரும் பாபாவிடம் சொல்கிறார்கள், நாங்களோ தங்களுடையவராக ஆகிவிட்டோம். சகோதரன், சகோதரிகளிடம் குற்றப்பார்வை செல்ல முடியாது என்று. இந்த மாதிரி சொல்கிறாங்களாம் பாபா கிட்ட. பாபா, முதல்ல நாங்கள் ஆத்ம நிலையில் இருக்கும்போது சகோதரர்கள் தான் எல்லா ஆத்மாக்களும். இங்கே நம்ம தத்தெடுக்கப்பட்ட குழந்தைகளாக படைக்கப்படும் போது சகோதரன், சகோதரியாக ஆயிடுறோம் இந்த சங்கமிகத்தில். அப்போ எங்களுக்குள்ள குற்றப்பார்வை போகாது பாபா அப்படின்னு சொல்கிறாங்க சிவபாபா கிட்ட. இது அனைவருடைய கடைசி பிறவி. ஆகையால் தூய்மையாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் தூய்மையான உலகத்திற்கு எஜமானர் ஆக முடியும். சிவபாபா பிரம்மாவிற்குள் பிரவேசம் செய்து நம்மை தன்னுடையவராக ஆக்கியுள்ளார். சரீரத்துக்குள் பிரவேசம் செய்யும் பொழுதுதான், ஏ ஆத்மாக்களே, என்னுடைய குழந்தைகள் நீங்கள் என்பதை கூற முடியும். அவரும் இந்த சரீரத்துக்குள்ளே வரும்போது தான் அப்படி சொல்ல முடியும். குழந்தைகளின்னு கூப்பிட முடியும். நீங்கள் எல்லாரும் என்னுடைய குழந்தைகள்னு சொல்ல முடியும். நாம் சிவத்தந்தையிடமிருந்து தூய்மை ஆகுவதற்கான ஆஸ்தியை அடைகின்றோம். ஆத்ம அபிமானிகளாக ஆகும் பொழுதுதான் ஆஸ்தியை பெற முடியும். முழு உலகத்திலும் வெற்றி பெறும் அளவிற்கு சிவத்தந்தையிடமிருந்து சக்தியை அடைகின்றோம். நினைவு யாத்திரை மூலம் சக்தி கிடைக்கிறது மற்றும் பாவ கர்மமும் அழிந்து விடுகிறது. இதையும் கூட ஒரு பேராகிராஃப் அளவிற்கு எழுதி வைக்க வேண்டும். நிறைய பாயிண்ட்ஸ் எழுதணும் இதை பற்றி அப்படின்றார் பாபா. நாங்கள் மகிழ்ச்சியான செய்தியை சொல்கிறோம். இப்பொழுது இந்த தர்மம் ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கிறது. அதைத்தான் சொர்க்கம், ஹெவன் என்று சொல்லுகின்றார்கள் என்றெல்லாம் சொல்ல வேண்டும் பிறருக்கு. இதுபோல் பெரிய பெரிய எழுத்துக்களை எழுதி வையுங்கள். பாபா அறிவுரை கொடுக்கிறார். இது அனைத்தையும் விட மிக முக்கியமானதாகும். இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு ஞானம் கிடைத்துள்ளது. நீங்கள் அரை கல்பத்திற்கு பூஜைக்குரியவர்களாக ஆகிக்கொண்டே உள்ளீர்கள். அரை கல்பம் பூஜாரி தமோ பிரதானமாகி பிறகு அரை கல்பம் பூஜைக்குரிய சதோ பிரதானமாக ஆகியிருக்கிறீர்கள். ஆத்மா பரம்பிதா பரமாத்மாவிடம் நினைவை ஏற்படுத்துவதன் மூலம் தங்கமாக ஆகின்றது. நினைவு செய்து செய்து இரும்பு யுகத்திலிருந்து தங்க யுகத்திற்கு சென்று விடுகிறீர்கள். பதித்த பாவனர் ஒருவர்தான். அந்த ஒருவருக்குத்தான் பதித்த பாவனர் என்று சொல்லப்படுகிறது. போக போக உங்களுடைய குரல் வெளிப்படும். இது அனைத்து தர்மத்தினருக்கான ஞானமாகும். பதித்த பாவனர் நான் தான் என தந்தையும் சொல்லுகிறார். என்னை நினைவு செய்தால் தூய்மையாகி விடுவீர்கள். மற்றபடி அனைவரும் கணக்கு வழக்கை முடித்துத்தான் செல்வார்கள். இது ஒரு வழி நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். அவரை நினைவு செய்தோம்னா கணக்கு வழக்கு முடிஞ்சிடும், ஆத்மா தூய்மையாயிரும். மற்றபடி எல்லாருமே கணக்கு வழக்க முடிச்சுட்டு தான் அவங்கவுங்க ஏதாவது ஒரு விதத்தில் கணக்கு வழக்க முடிச்சுட்டு தான் போகணும் அப்படின்னு தந்தை சொல்லிட்டு இருக்காங்க. தந்தை ஒரு தர்மத்தை ஸ்தாபனை செய்வதற்குத்தான் வருகிறார். அநேக தர்மத்தை அழித்து இப்பொழுது புதிய உலகம் ஸ்தாபனை ஆகிக்கொண்டே உள்ளது. பிறகு சத்தியுகம் அவசியம் வரும். சக்கரம் சுழண்டு கொண்டே தான் இருக்கும். முக்கியமான விஷயம், நாம் சதோப்பிரதானமாகி உயர்ந்த பதவி அடைய வேண்டும் என்பதை தவிர டூ மச்சான எண்ணங்களில் செல்லக்கூடாது. எது நமக்கு குறிக்கோளோ அதை மட்டும் நினச்சிக்கிட்டே இருக்கணும். மற்றபடி டூ மச்சான நிறைய எண்ணங்களை நம்ம கொண்டு வரக்கூடாது. குமாரிகளோ இதில் ஈடுபட்டிருக்க வேண்டும். குமாரிகளின் வருமானத்தை வைத்து தாய் தந்தை சாப்பிட மாட்டார்கள். ஆனால் தற்காலத்தில்
பட்டினியாகி விட்டுள்ளனர் என்றால் குமாரிகளும் கூட சம்பாதிக்க வேண்டியுள்ளது. நீங்கள் புரிந்து கொண்டீர்கள், இப்போது தூய்மையாகி தூய்மையான உலகத்திற்கு செல்ல வேண்டும் என்று. தூய்மையான உலகத்திற்கு எஜமானரும் ஆக வேண்டும். நாம் ராஜயோகிகள் பாபாவிடமிருந்து அவசியம் ஆஸ்தியை பெற வேண்டும். இப்பொழுது நீங்கள் பாண்டவ சேனைகளாக ஆகியிருக்கிறீர்கள். தன்னுடைய சேவையை செய்து கொண்டு இருந்தாலும் நாம் சென்ற அனைவருக்கும் வழியையும் கூற வேண்டும் என்கிற இந்த சிந்தனையை கொண்டு வாருங்கள். பாபாவிடம் கேட்கலாம், இந்த நிலைமையில் இறந்து போனால் எனக்கு என்ன பதவி கிடைக்கும் பாபா என்று. பாபாவும் உடனடியாக கூறுவார், சேவை செய்யவில்லை என்றால் சாதாரண வீட்டில் சென்று பிறவி எடுப்பீர்கள். பிறகு வந்து ஞானத்தை பெறுவது என்றால் கஷ்டம். ஏனென்றால் சிறிய குழந்தை ஞானத்தை எடுத்துக்கொள்ள முடியாது. இன்னும் 2-3 வருடங்கள் தான் இருக்கின்றது என்றால் என்ன படிக்க முடியும்? டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது, படிக்க வேண்டியது நிறையா இருக்குது அப்படின்னா எப்படி அதுக்குள்ளே முடிக்க முடியும் அப்படின்னு தந்தை கேட்டுட்ருக்காங்க. பாபா சொல்லி விடுவார், நீங்கள் சென்று சத்திரிய குலத்தில் பிறவி எடுப்பீர்கள் என்று. ஒருவேளை கடைசியில் இரட்டை கிரீடம் கிடைக்கலாம். எனவே சொர்க்கத்தின் முழு சுகத்தை பெற இயலாது. யார் முழு சேவை செய்கிறீர்களோ படிக்கிறீர்களோ அவர்கள்தான் முழு சுகத்தை பெறுவார்கள். வரிசை கிரமமான முயற்சிக்கு ஏற்றவாறு யாராவது உற்றார் உறவினர் உள்ளார்கள் என்றாலும் அவர்களின் மீதும் இரக்கம் காட்ட வேண்டும். இவர்கள் விகாரமின்றி இருக்க முடிவதில்லை, அசுத்த உணவை சாப்பிடாமல் இருக்க முடிவதில்லை என்று பார்க்கிறீர்கள். இருந்தாலும் புரிய வைத்து கொண்டே இருக்க வேண்டும். அவங்க நம்ம சொல்கிறத கேட்க மாட்டாங்க, அவங்க விகாரியாக இருக்கிறாங்க, அசுத்த உணவெல்லாம் சாப்பிட்டுட்ருக்குறாங்க அப்படின்னு இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஞானத்தை புரிய வச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு தந்தை சொல்கிறாங்க. ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவர்கள் நம் குலத்தை சார்ந்தவர்கள் இல்லை என புரிந்து கொள்ளுங்கள். முயற்சி செய்து தந்தை வீடு மற்றும் மாமனார் வீட்டில் உள்ளவர்களுக்கும் நன்மை செய்ய வேண்டும். இவர்கள் நம்மிடம் பேசுவது கூட இல்லை, முகத்தை திருப்பிக் கொள்கின்றனர் என்று அவர்கள் சொல்லுவது போல் நடந்து கொள்ளக்கூடாது. தந்தை வீடையும் வெளிப்படுத்தணும், மாமனார் வீடையும் வெளிப்படுத்தணுங்கிறார். எல்லாருக்குமே நன்மை செய்யணும், மற்றபடி டிசர்வீஸ் ஆகிற மாதிரி நடந்துக்கிடக்கூடாது. அனைவருடனும் இணக்கமாக இருக்க வேண்டும். நாம் அவர்களுக்கும் நன்மை செய்ய வேண்டும். மிகவும் இரக்க மனம் உடையவராக இருக்க வேண்டும். நாம் வந்திருப்பதே அமரபுரிக்கு எஜமானன் ஆகுவதற்காக என்பதை நீங்கள் அறிவீர்கள். இந்த குஷியில் நிரந்தரமாக இருக்க வேண்டும். இங்கு இருந்தால்தான் 21 பிறவிகளுக்கும் அது நிரந்தரமாக இருக்கும். அதிக பேருக்கு நினைவை ஏற்படுத்தி கொண்டே இருந்தீர்கள் என்றால் தனக்கும் நினைவு அதிகரிக்கும். மற்றவங்களுக்கு பாபாவை நினைங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தால் நம்முடைய நினைவு கூட அதிகரிக்கும். எந்த ஒரு சம்ஸ்காரமும் இப்போ நிரப்பிக்கிட்டாதான் அது 21 ஜென்மத்திற்கு நிரந்தரமாக உங்களுக்கு கூட இருக்கும் அப்படின்னு பாபா சொல்லிகிட்ருக்காங்க. பிறகு பழக்கமாகிவிடும். இந்த அசுத்தமான உலகம் எரிந்து விடுகிறது என்பது உங்களுக்கு தெரியும். பிராமணர்களுக்கு மட்டும்தான் இந்த முழு உலகமும் முடிவடைய போகிறது என்பது தெரிகிறது. சத்தியுகத்தில் இவை அனைத்தும் தெரியாது. இப்பொழுது கடைசியாக உள்ளது. நினைவிற்காக நீங்கள் முயற்சி செய்து கொண்டே இருக்கிறீர்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல ஆன்மீக குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட்டு, பதித்த நிலையிலிருந்து பாவனமாகும் முயற்சியில் சோம்பலாக இருக்கக்கூடாது. உற்றார் உறவினர்கள் மீது இரக்கம் வைத்து புரிய வைக்க வேண்டும். அவர்களை விட்டுவிடக்கூடாது. 2வது பாயிண்ட்டு, இவர்கள் முகத்தை திருப்பி கொண்டார்கள் என்று சொல்கிற மாதிரி நமது நடத்தை இருக்கக்கூடாது. இரக்க மனம் உள்ளவராகி அனைவருக்கும் நன்மை செய்ய வேண்டும்.
மற்ற அனைத்து சிந்தனைகளையும் விட்டுவிட்டு ஒரு பாபாவின் நினைவில் இருக்க வேண்டும். வரதானம்: உண்மை, தூய்மை மற்றும் பயமற்ற நிலையின் ஆதாரத்தில் பிரத்யக்ஷம் செய்யக்கூடிய நடமாடும் யோகி ஆகுங்கள். பரமாத்மாவை பிரத்யக்ஷம் செய்வதற்கு ஆதாரம் உண்மை. உண்மைக்கான ஆதாரம் தூய்மை மற்றும் பயமற்ற தன்மை. ஒருவேளை ஏதாவது ஒருவித தூய்மையற்ற நிலை, அதாவது உண்மை தூய்மையில் குறைபாடு உள்ளது என்றாலும், அல்லது தன்னுடைய தமோகுண சம்ஸ்காரங்கள் மீது வெற்றி ஆகுவதிலும், சம்ஸ்காரத்தை ஒத்துப்போக வைப்பதிலும், அல்லது விஸ்வசேவை க்ஷேத்திரத்தில் தன்னுடைய கொள்கைகளை நிரூபிப்பதிலும் பயம் உள்ளது என்றால் பிரத்யக்ஷத்தன்மை ஏற்பட முடியாது. எனவே உண்மை மற்றும் பயமற்ற நிலையை தாரணை செய்து ஒரே ஈடுபாட்டில் மூழ்கி இருக்கக்கூடிய நடமாடும் யோகி, சகஜ யோகி ஆகுங்கள். அப்பொழுது எளிதாகவே இறுதி பிரத்யக்ஷத்தன்மை ஏற்படும். ஸ்லோகன்: எல்லையற்ற திருஷ்டி விருத்திதான் ஒற்றுமைக்கான ஆதாரம். ஆகையினால் எல்லைக்குட்பட்டதில் வராதீர்கள். இன்றைய அவ்வக்த சமிக்கை: அசரீரி ஆகுவது என்பது ஒயர்லெஸ் செட் ஆகும். விகாரமற்றவர்களாக ஆகுவதுதான் ஒயர்லெஸ் செட்டுக்கான செட்டிங் ஆகும். அம்ச மாத்திரம் கூட விகாரமானது இருந்தால் அது ஒயர்லெஸ் செட்டை பழுதாக்கிவிடும். ஆகையினால் இப்பொழுது கர்ம பந்தனத்தில் மாட்டியிருக்கும் நிலையிலிருந்து கர்ம யோகி ஆகுங்கள். அநேக பந்தனங்களிலிருந்து விடுபட்டு ஒரு தந்தையின் சம்பந்தத்தில் இருப்பதாக புரிந்து கொள்ளுங்கள். அப்பொழுது சதா எவரடியாக இருப்பீர்கள். உள்ளுக்குள் எந்த ஒரு விகாரமும் இல்லைதானே என்பதை சோதனை செய்யுங்கள். நல்லது. ஓம் சாந்தி.
ओम शांति